ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, அவங்க தாட்ஸ் என்ன, சுச்சுவேஷன்ஸ் என்ன, எனர்ஜிஸ் என்ன, அதை பற்றி நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜர்னல் ரீடிங்னால எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்குன்னு அவசியம் கிடையாது. உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? இன்னும் யாருக்காவது பர்சனலாக ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும், டேரக்கோட் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஷோராக எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார், ஓகே. எம்ப்ரஸ், Nine of Pentacles, Four of Pentacles, Ace of Swords, Three of Cups, King of Cups, Hermit, Three of Pentacles, Hierophant, Lovers, Six of Wands. Okay, so bottom of the deck, Five of Pentacles. Okay. ஓகே, ஸோ இப்போ இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஈவினிங் டைமில் நீங்கள் லவ் பண்ண தாட்ஸ் என்ன, ஃபீலிங்ஸ் என்ன, எமோஷன்ஸ் என்ன நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனல்ஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங். யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை ஃப்ரீயாக விட்டுடுங்க. தென் நான் பொண்ணுனால பையனை பற்றி பேசுகிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஆப்போசிட்டாக சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ எனக்கு இதில் மனசிலாகிற விஷயம் என்ன கேட்டிங்க. ஓகே, ஸோ அந்த பர்சன் ஆக்சுவலி நீங்கள் வேணான்னு உங்களை விட்டு போயிட்டு உண்டு, மூவ் ஆன் ஆகி போயிட்டு உண்டு. மேபி இவர் மூவ் ஆன் ஆனது மே மந்தாக இருக்கலாம், இல்லைங்க 5 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், 5 மந்த் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இவர் 5 days 5 weeks இருக்கலாம். இவர் உங்களை வேணான்னு போயிட்டு உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஓப்பனாக சொல்ல போனால் இவருக்கு நல்லா தெரியும், இவருக்கு ஒரு அம்மா ஒரு மகனுக்கு ஒரு ஸ்நேகத்தை கொடுக்குறாங்க அப்படின்னா எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் ஒரு அம்மா தன்னோட மகனுக்கு கொடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி நீ எனக்கு கூட வந்தால் போதும், பேசினா போதும், பழகினா போதும், சிரிச்சா போதும், என் கூட வந்தால் போதுங்க ஒரு இதில் தான் இவருக்கு நீங்கள் ஸ்நேகத்தை கொடுத்துருண்டு. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் காஸ்ட் ரிலேட்டட் டிஃப்ரென்ஸ், காஸ்ட் ரிலேட்டட் நமக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே, மேபி இந்த ஒரு பர்சனுங்கிறது மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைங்க நீங்கள் மேரேஜான ஒரு பர்சனாக இருக்கலாம். சம் டிஃப்ரென்ஸ் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உண்டு. ஓகே, இவர் ஆக்சுவலி என்ன தான் அவருக்கு தெரியும், நீங்கள் கொடுக்குற இவருக்கு லைஃப்பில் இவர் எத்தனையோ பர்சன் வந்து போய் இருந்திருக்கலாம், மீட் பண்ணியிருக்கலாம், பழகிருக்கலாம், டேட் பண்ணியிருக்கலாம், ஃப்ளோட் பண்ணியிருக்கலாம். பட் இவருக்கு லைஃப்பில் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இவர் கூட பழகிற ஒரே ஒரு பர்சன் நீங்கள் தான் இவருக்கு நல்லாவே தெரியும். இருந்தும் இவர் உங்களை விட்டு போயிட்டு உண்டு. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆள் ஆக்சுவலி எமோஷனல் கிடையாது, ப்ராக்டிக்கல் ஆகும். ஓகே, செல்ஃபிஷ் ஆகும். சொந்த காரியம் சிந்தா பார்த்து எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய ஹாப்பினஸ் இம்பார்ட்டன்ட், என்னோடய சந்தோஷம் இம்பார்ட்டன்ட். ஸோ எனி 24/7 மணி வேலைன்னு ஒரு கேரக்டராக இருக்கலாம். அப்போ ஆள் எமோஷனலாக இருந்தாங்க அப்படின்னா ஷோராக இவர் உங்களை சூஸ் பண்ணிப்பார். பட் ஆள் ப்ராக்டிக்கல்னால இவர் உங்களை விட்டு மூவ் ஆகி போயிட்டு உண்டு. இவருக்கு மனசில் இருக்கிற தாட்ஸ் அப்படின்னா, என்ன தான் நீ என்கிட்ட உண்மையாகவே இருந்தாலும், நீ என்னை சிரித்து காட்டினாலும், இல்லைங்க நீ என் கூட க்ளோஸாகவே இருந்தாலும், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட் ஒரு தாட்டோட இவர் போயிட்டு உண்டு. நீ ஸ்நேகத்தை காட்டியோ அன்பை காட்டியோ என்னை ஏமாற்ற முடியாது. எனக்கே என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் ஃபேமிலி இம்பார்ட்டன்ட் ஒரு தாட்டோட குறைச்சி கூட உங்களை பற்றி நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகம், அது ஒரு ட்ரூ லவ்னு கூட இவருக்கு மனசில் இவருக்கு தெரியும். பட் இவர் உங்ககிட்ட ஓப்பனாகவே சொல்லியிருக்கலாம், இங்கே பாரு நீ என்ன ஸ்நேகத்தை காட்டி நீ அடிமையாக்கலான்னு பார்த்தியா, இன்னைக்கு ஸ்நேகத்தை காட்டி நீ வெளிக்கு வாங்கலான்னு பார்த்தியா, நான் எல்லாம் தோற்று போக மாட்டேன், எனக்கு நான் தான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ட். இந்த வேர்டை உங்ககிட்ட ஓப்பனாகவே ஷேர் பண்ணியிருக்கலாம். நீ மேபி நீங்கள் கொடுக்குற ஒரு ஸ்நேகத்தை இவர் சொல்லிட்டு நீ நடிக்கிறியா, நீ நடிச்சு உன் பக்கத்தை என்னை கொண்டு வர வைக்கிறேன்னு இந்த வேர்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பட் அது நீங்கள் கொடுக்குற ஸ்நேகம் ட்ரூ ஸ்நேகம்னு இவருக்கு உள்ளுக்குள்ள அது ஃபீல் ஆகிட்டோம். இவருக்கு போகணும், ஏன்னா ஆள் ஆக்சுவலி எமோஷனல் கிடையாது, ப்ராக்டிக்கலாக. இவருக்கு உங்களை விட்டு போகணும், அதுக்காக இவர் உங்களை விட்டு மூவ் ஆன் ஆகிட்டோம். எனக்கு இப்போ சொசைட்டி என்ன சொல்லும், ஃபேமிலி என்ன சொல்லும், எனக்கு ஃபேமிலியில் எனக்கு நல்ல நேம் இருக்குது, சொசைட்டியில் நல்ல நேம் இருக்குது, இவர் உங்களை விட்டு போயிட்டு மூவ் ஆன் ஆகி போயிட்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களை நினச்சி பார்க்குறாரா, திரும்பி பார்க்குறாரா, இல்லைங்க இந்த ஈவினிங் டைம் இவர் உங்களை திங்க் பண்ணி பார்க்குறாங்கிட்ட அப்போஸ் உண்டு. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கரண்ட்லி நீங்கள் செல்ஃப் லவ்
செல்ஃப் லவ் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. சேசிங் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு செல்ஃப் இண்டிபெண்டன்ட்ல வந்துட்டு உங்களுக்கு மனசிலான விஷயம் என்ன அப்படின்னா, டேய் நான் கொடுக்குற ஒரு ஸ்நேகங்கிறது அது ட்ரூவான ஒரு ஸ்நேகம். அது ஒரு துள்ளி கூட சந்தேகப்பட்டு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ஸ்நேகம். இந்த அளவுக்கு ரியல் ஸ்நேகத்தை கொடுத்துட்டு, ஆத்மார்த்தமான ஒரு ஸ்நேகத்தை கொடுத்து நானே என் லைஃப்பில் கஷ்டப்படணுமா? உனக்கு அந்த ஸ்நேகத்தை வாங்குறதுக்கு துளி கூட தகுதி இல்லை. இந்த வேர்ல்டில் நீ அன்லக்கிங். என்னோட ஸ்நேகம் அது ட்ரூவாக இருந்தீங்க. நீ வேர்ல்டில் நீ எங்கே வேணாலும் போய் தேடு. யாரு கூட வேணாலும் பேசு, பழகு. இதே மாதிரி உனக்கு ஸ்நேகத்தை யார் கொடுக்குறான்னு பாரு. பார்த்துட்டு நீ என்கிட்ட வான்னு ஒரு தாட். உங்களோட செல்ஃப் இண்டிபெண்டன்ட் பவரில் நீங்கள் நிற்கிறீங்க. இவரை மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எப்போ வந்து நம்ம விட்டுட்டு போகணும் நம்மளை தாங்குவாள். இப்போ ஏன் இவன் நம்மளை தாங்க மாட்டேங்கிறா, இப்போ ஏன் சேசிங் பண்ண வர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லும்போது இந்த ஈவினிங் டைமில் இவர் உங்களை திங்க் பண்ணுறாரு. ஓகே, இவர் நீங்கள் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் சேசிங் பண்ண இவருக்கு ஈவினிங் டைமில் இருக்க மைண்டுக்கு தோட்ஸ் என்ன அப்படின்னா, என்னாச்சு இவளுக்கு? நம்ம கோபத்தை காட்டினாலும், திமிரை காட்டினாலும், ஈகோவை காட்டினாலும் அவள் வழியே வந்துட்டு இருந்தாலே என்னாச்சு இவளுக்கு? இப்போ ஏன் வரமாட்டேங்கிறா? இப்படி ஈவினிங் டைம் இவங்களை திங்க் பண்ணிட்டு உண்டு. ஓகே, இப்போ இந்த ஒரு பர்சனாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், இந்த ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு பார்ட்டிக்கோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ போயிருக்கலாம். அப்படி இல்லைங்க ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இவங்களை மீட் பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒரு சிலவங்களுக்கு ஒர்க் பிளேஸ் நீங்கள் மீட் பண்ணல. கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு ஸ்டாராக நீங்கள் ஃபீல் ஆகுறீங்க. இவருக்கு நீங்கள் மேபி ரொம்ப அழகானவங்களாக இருக்கலாம். என்ன சொல்கிறது, பயங்கர குயினாக இருக்கலாம். பட் நீங்கள் இவரை பெக் பண்ணி போகிறனால இவருக்கு கடைசி வரைக்கும் உங்கள் வேல்யூ பார்த்து மனசில் ஆகிட்டு இல்லை. இப்போ இவரை ரியலைஸ் பண்ணி பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா, நீயே வந்து வரமாட்டேங்கிற, உனக்கு நான் வேண்டாமா? அப்போ நான் உனக்கு நான் இல்லாட்டாலும் உனக்கு பரவாயில்லையா? அப்போ என் லைஃப்பில் நான் கஷ்டப்பட உனக்கு பரவாயில்லையா? இதெல்லாம் நீ என்னை விழுந்து கேர் பண்ணிட்டியா? அப்போ இனி உனக்கு லைஃப்பில் நான் வேண்டாமா அப்படின்னு ஒரு தாட் வரக்கூடிய ஒரு டைமில் இவர் உங்களை ரியலைஸ் பண்ணிட்டு இவரோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க. நீங்கள் எத்தனை மாத்திரம் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் உண்டு, எத்தனையோ பேர் இவங்க கூட பழகிறதுக்கு ஆசைப்படுறாங்க. எல்லாத்தையும் மீறி இவங்க நம்மக்கிட்ட வந்தாங்களே, ஆனால் அவங்க ஸ்டாருங்கிறது ஒருபோது நமக்கு மனசில் ஆகிட்டு இல்லையேங்கிற ஒரு தாட் இவருக்கு மனசில். ஏன்னா இப்போ இவர் உங்களை எத்தி பிடிக்கும்னு நினைக்கிறாரு. உங்களோட கண்ணுக்கு நீங்கள் ஸ்டாராக தெரியுறீங்க, இவர் எத்தி பிடிக்கும்னு நினைக்கிறது. பட் அது ஒருபோது நடக்க மாட்டேங்குது. ஓகே, ஏன்னா இவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ட்டு. இவர் என்ன பண்ணாலும், எத்தனை வார்த்தைகளை விட்டாலும், இவர் எவ்வளோ தூரம் ஈகோ ஆட்டோட காட்டிட்டுனாலும் நீங்கள் பெக் பண்ணி போவீங்கன்னு ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் இவருக்கு இருந்துட்டு உண்டு. உங்களுக்கு எத்தனையோ ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு இவரை நீங்கள் பெக் பண்ணி போயிட்டு உண்டு. அப்போ இந்த ஈவினிங் டைம் மனசில் இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க ஸ்டார், அவங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உண்டு. எல்லாத்தையும் மீறி அவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க. பட் கடைசி வரைக்கும் அவங்களோட வேல்யூ ஒர்த்து நமக்கு புரியாமலே போயிடுச்சு. இதான் இவங்களோட ஒரிஜினல் கேரக்டர் போல். அவங்களால ரிலேஷன்ஷிப்பை கொண்டு போக முடியும், அதே ரிலேஷன்ஷிப்பை வேண்டான்னு வைக்கவும் முடியும். பட் அதை நம்ம ராங்காக நினச்சிட்டோமே. கரண்ட் சுச்சுவேஷன் அவங்க ஒரு டைம் இந்த ரிலேஷன்ஷிப் வேணும்னு நினச்சாங்க, ஸோ எஃபர்ட் கொடுத்தாங்க. இப்போ அவங்க வேணும்னு நினைக்கிறாங்க, அதனால தான் எஃபர்ட் கொடுக்குறது ஸ்டாப். இப்போ அவங்களால மூவ் ஆகவும் முடியும், சேர்த்து பிடிக்கவும் முடியும், வேணும்னு வைக்கவும் முடியும். ஏன்னா இவங்களோட கேரக்டரை தப்பாக எடை போட்டுட்டு இவங்களோட தாட் இவருக்கு உண்டு. ஓகே, ஈவினிங் டைம் இவர் திங்க் பண்ணுற ஆக்சுவலி இவருக்கு உங்கள் மேலே இருக்கிற ட்ரூ ஸ்நேகமாகவும் உங்கள் மேலே ட்ரூ ஸ்நேக ஃபீலிங்ஸ் எமோஷன் வர தொடங்கிட்டு உண்டு. யாராவது செல்ஃப் லோ பண்ணுறீங்க அப்படின்னா இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷனில் இவருக்கு லைஃப்பில் நீங்கள் வேணும், உங்களை சேர்த்து பிடிக்கணும் ஒரு தாட் இவருக்கு வந்துட்டு உண்டு. ஓகே, இவர் வந்து ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலி கரெக்டாக இவரை சூஸ் பண்ண என்னதான் சொசைட்டி இருக்கட்டும், மேபி இவருக்கு லைஃப்பில், மேபி உங்கள் லைஃப்லையோ இல்லைங்க இவருக்கு லைஃப்லையோ கோர்ட்டு கேஸு டிவோர்ஸ் இதை நடக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இவர் கரெக்டாக இவர் உங்களை சூஸ் பண்ணுறதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா இவருக்கு மனசான விஷயம் என்ன அப்படின்னா, நான் எங்கே போய் தேடி கண்டுபிடிச்சாலும் இதே மாதிரி ஸ்நேகம் கொடுக்குறதுக்கு என் லைஃப்பில் யாரும் வரமாட்டாங்க. அதனால் இவர் உங்களை சூஸ் பண்ணுவார், ஒரு கிளாரிட்டி கொடுப்பாரு. நீங்கள் ஏதாவது கிளாரிட்டி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஒரு கிளாரிட்டி இவர் கொடுப்பார், அது எந்த மாற்றமும் கிடையாது. ஓகே, ஸோ இதான் இந்த போஸ்டரோட ஈவினிங் தாட்ஸு. இனி நமக்கு இம்பார்ட்டண்டான லெட்டர்ஸ் பார்க்கலாம். ஹெச் இம்பார்ட்டன்ட், கே இம்பார்ட்டன்ட், எஸ் இம்பார்ட்டன்ட், இ இம்பார்ட்டன்ட், ஏ இம்பார்ட்டன்ட், எல் இம்பார்ட்டன்ட். இந்த லெட்டரில் உங்கள் நேம்லேயும் அவங்க நேம்லேயும் இருந்துச்சு அப்படின்னா ஷோர் அந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். இம்பார்ட்டன்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி இம்பார்ட்டன்ட், மார்ச் இம்பார்ட்டன்ட், ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட். எஸ், ஓகே. இனி இம்பார்ட்டண்டான டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 2 இம்பார்ட்டன்ட், சாரி 1 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 17 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த நம்பரில் உங்களுக்கோ அவங்களுக்கோ ஃபஸ்ட்டு மீட்டிங்கோ லாஸ்ட்டு மீட்டிங்கோ இருந்துச்சு அப்படின்னா ஷோர் இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.